ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டில் தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு மெக்கானிக் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். இந்த மாதிரி விஷயத்த எந்த ஒரு மெக்கானிக் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை தான். இதால் கஸ்டமர் தான் ஷவர் அவர். ஓகேங்களா? ஒரு பிரச்சனைக்கு நம்மகிட்ட வராருன்னா அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறது தான் நம்ம வேலையே. அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாகிறது நம்ம வேலை கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு மெக்கானிக் பாருங்கள் என்ன வேலை பண்ணியிருக்காருன்ட்டு. நான் கண்டிப்பாக ஒரு 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஆனால் இந்தமாரி ஒர்க்கை நான் பார்த்ததே கிடையாது. இந்த வீடியோ அவரே பார்த்தா கூட கண்டிப்பாக அவரே யோசிப்பார் நான் அப்படி பண்ணான்ட்டு. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு 500 விஷயத்துக்காக 8000 10,000 செலவு வண்டிக்கு. ஓகேங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கிறேன். ரிப்ளை பண்ணலான்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே நான் வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் செக் பண்ணாவே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரியும். ஓகேங்களா? நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு ஒர்க் ஷாப் பெருசாக ஓப்பன் பண்ணுவோம். எல்லா வண்டியும் கண்டிப்பாக குவாலிட்டியாக நல்லா பண்ணி தருவோம். ஓகேங்களா? இப்போ உங்கள் வீடியோ கொடுக்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ஜின் ஒர்க் தான். இன்ஜின் ஒர்க்கு நிறைய போட்டிருப்பேன். இது என்ன பிரச்சனைனா, இது முழுக்க முழுக்க ஒரு மெக்கானிக் சம்மந்தப்பட்டது தான். ஓகேங்களா? இது வந்து கஸ்டமருக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாது. சம்மந்தம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம பண்ணுற விஷயம். இன்ஜின் உள்ள அவங்க கூட வந்து பார்க்குறதில்ல நிறைய கஸ்டமரு. ஓகேங்களா? அதனால் நிறைய மெக்கானிக் இந்த தப்பு பண்ணுறாங்க. நிறைய மெக்கானிக் இல்லை, ஒரு சிலர் தான். ஓகேங்களா? ஆனால் இந்தமாரி மெக்கானிக்கு நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்தமாரி விஷயம் பண்ணுறது. இது ஒன்றும் இல்லைங்க. இந்த கஸ்டமர் வந்து வண்டியில் வந்து ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி தான் வண்டியை விட்டுருக்காரு. அந்த மெக்கானிக் பிரித்து பார்த்துருக்காரு. பிரித்து பார்த்தோன்னே அந்த இது இருக்குதுங்களா ரோட்ரு, அந்த ரோட்ரு லூஸ் ஆகிட்டு இருக்கு. ரோட்ரு லூஸ் ஆகணுன்னாச்சு இந்த இடத்துல இது வருது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டு அந்த ரோட்டரில் போயிருக்கு. அந்த மெக்கானிக் என்ன பண்ணியிருக்கணும், அழகாக கிளச்சி சைடு ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு அழகாக பட்டையில் போனாவே அவங்களே கண்டிப்பாக இந்த ரீத்ரெட்டை போட்டு பண்ணி கொடுத்துருந்தா அது ஒரு நெட்டு போட்டு வேலை முடிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ரோட்டர் இப்படியே இது மேலேயே வச்சு அப்படியே இது மேலே அப்படியே வெல்டிங் பண்ணிட்டார். ஓகேங்களா? இது மேலே வெல்டிங் பண்ணணும் என்னாச்சு, இது வழியாக போகிற ஆயில் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ஆயில் போகாமல் வண்டி சீஸ் ஆகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன விஷயம் மிஞ்சி போனால் ஒரு லேபர்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபா அவ்வளோதான். அதுக்கு மேலாம் ஆகாது, வாய்ப்பே கிடையாது. வெல்டிங்கே பண்ண தேவை. த்ரெட்டு மிஞ்சி போனால் ஒரு 250 ரூபா 300 வச்சுங்களேன். நம்ம கைட்டி மாட்டுறது ஒரு 200 ரூபா வாங்கலாம், ஒரு 500 ரூபா. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. அந்த மெக்கானிக் என்ன பண்ணியிருக்காரு, இதில் வெல்டிங் பண்ணதால் பல பிரச்சனை. இந்த வீடியோ கடைசியில் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி நான் காமிக்கிறேன், அந்த நாய்ஸை காமிக்கிறேன். அந்த நாய்ஸுக்காக தான் விட்டுருக்காரு. அதுக்கு மெக்கானிக் என்ன பண்ணார், கைட்டி வெல்டிங் பண்ணதே காமிக்கிறேன் நான், வெல்டிங் எப்படி பண்ணியிருக்காருன்ட்டு. அந்த வெல்டிங் இந்த ஹோல்ஸையும் மூடி வச்சிருக்காரு. இதால் ஆயில் போகாமல் வண்டி சீசார் கண்டிஷன் ஆகிடுச்சு. இந்த மாரி கண்டிப்பாக யாருமே பண்ணாதீங்க. இது ரொம்ப கஷ்டம், கஸ்டமருக்கு ரொம்ப பிரச்சனை இது. ஏன்னா அவங்க நம்ம வரும்போது கண்டிப்பாக நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். அதேமாதிரி வெல்டிங் பண்ணி அப்போதைக்கு தச்சமே வேலை முடிஞ்சது, சவுண்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னு கொடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக இந்தமாதிரி இன்ஜின் பிரச்சனை வந்துடும். இந்த இன்ஜின் பண்ணுறதே கண்டிப்பாக ஒரு 8,000 கிட்ட வந்துடும். இதெல்லாம் பாவம் வந்தோன்னா இப்போது சொல்லுங்கள், ஒரு 200 300 இது பண்ணி மெக்கானிக் பண்ண வேலையில். இங்கே பாருங்கள், இது எப்படி வரும்னா, இதுதான் கிராங்க் ஷாஃப்ட். இது வந்து கிளச்சு சைடு வரும். இந்த கிளச்சு சைடு தான் ஆயில் வரும். இதுக்கு மேலே தான் இந்த ரோட்டர் வரும். இப்படி வரும், இப்படி கரெக்டாக உள்ளே வரும். இப்படி வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வாஷரை போட்டு இங்கே வந்து நெட்டை போட்டு டைட் பண்ணுவோம். இந்த த்ரெட்டு போனதால் அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்ப்போம். இங்கே வெல்டிங் பண்ண அடையாளம் தெரியுதா, இதையும் சேர்த்து அப்படியே வெல்டிங் பண்ணுறாரு அவர். அப்படின்னா அவன் இதை மூடினவுடனே வண்டி இன்ஜின் ஐஸ் வர ஆரம்பிச்சிச்சு. வண்டி இது கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ஆயில் போல் வண்டி சீசார கண்டிஷன் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ அவர் பண்ணதை பாருங்கள். இப்போ நான் வேறு கிராங்க் ஷாஃப்ட் போட்டிருக்கேன். அவர் பண்ண கிராங்க் ஷாஃப்ட் பாருங்கள். அந்த இதையே நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சரிங்களா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாவே இந்த கை ஷேக்கு பேரிங்கு எதுவுமே போல நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு பண்ண சின்ன விஷயத்துக்கு இந்த கிராங்க் ஷாஃப்ட்டே மாற்ற முடியாது. இருக்குதுங்க, எந்த ஒரு ஷேக்கும் இல்லை. பேரிங்லாம் பக்காவாக இருக்குது. அந்த சைடு பாருங்கள், இதுங்களா இந்த த்ரெட்டு போடுற இடம் தான். இதில் த்ரெட்டு போட்டிருந்தால் கண்டிப்பாக சீக்கிரம் ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். எப்படி தான் இந்தமாதிரி ஐடியா பண்ணுறாங்க எனக்கே தெரில. இது ரொம்ப தப்பான விஷயம் இது. ஓகேங்களா? மெக்கானிக்கு எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக இந்தமாதிரி மெக்கானிக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்தமாதிரி பண்ணாதீங்கன்ட்டு. இதில் கஸ்டமர் நம்ம வரும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்கம் பண்ணி தரணும். இப்போ ஒரு 500 ரூபா கொஞ்சம் 7,000 ரூபா 8,000 ரூபாய் செலவு. கிராங்க் ஷாஃப்ட் முதல்ல கொண்டு நம்ம பண்ணித்தரோம். அப்போது பாருங்கள், தேவையில்லாமல் நம்மளால தான் பட்ஜெட்டோ முடிஞ்சது. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணோம். இன்ஜின் ஓப்பன் பண்ணவே கண்டிப்பாக எல்லா பேரையுமே நம்ம புதுசாக தான் போடணுமே. இது பழசாக இருக்குது, இது நல்லாயிருக்கு, சுற்றி பார்த்து நல்லாயிருக்கு, அந்தமாதிரி வச்சுக்கவே கூடாது. பேரிங்கே 525 ரூபாங்க கிட்ட ஃபுல்லாக எல்லா 5 பேரிங்க வந்துடும் உங்களுக்கு, எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஓகே, இது எடுத்துங்களா வெல்டிங் ஆச்சு உங்களுக்கு. இதுக்கு இந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள். இது ஃபிட் பண்ணுற வீடியோ நிறைய நான் போட்டிருப்பேன், அதனால் ஃபிட் பண்ணுற வீடியோ நான் காமிக்கல.
இது எப்படி அவர் வெல்டிங் பண்ணியிருக்காரு அதை மேலே பாருங்கள். அந்தமாரி நாய்ஸ் வந்தால் கண்டிப்பாக த்ரெட்டு போட்டு நெட்டை போடுங்க. கண்டிப்பாக வெல்டிங் வண்டி பண்ணாதீங்க. இது மெக்கானிக் கஸ்டமருக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க. நம்ம பண்ணுற விஷயம் கஸ்டமருக்கு தெரியாது. ஓகேங்களா? நம்ம காசை வாங்குகிறோம், அதுக்கு எதுவுமே கரெக்டாக பண்ணித்தரோம். ஒரு 500 1000 எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கஸ்டமர்கிட்ட கேட்க போகிறோம், அப்ரூவல் வாங்க போகிறோம். அவர் வேணான்னு சொன்னார்னா அந்தமாரி ப்ராப்ளத்தை சொல்ல போகிறோம். இந்தமாரி ஆகிடும் சார் சொன்னால் ஓகே பண்ண போகிறாரு. ஆனால் இந்தமாரி பண்ணி கிராங்க் ஷாஃப்ட்டே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு தேவையில்லாமல் எவ்வளோ செலவு பார்த்தீங்களா? ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பேக் சைடில் இந்த வீடியோ கொஞ்சம் கொடுத்துருப்பேன், ஒரு 3 நிமிஷம் கொடுத்துருப்பேன், கரெக்டாக பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைகள் குறைங்க தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். இந்த விஷயம் இப்படியும் பண்ணாதீங்க, அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ மாதிரி இது. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து வெறும் பாருங்கள். இப்போ நான் அந்த ஆயில் ரெட் கலர் ஆயிலை ஊற்றுறேன். இப்போ கிராங்க் ஷாஃப்ட் பண்ணும்போது நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன், இருந்தாலும் இது மெக்கானிக்காகவே போகிறேன் நான். ஏன்னா இந்தமாரி விஷயம்லாம் கண்டிப்பாக சான்ஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? இப்படி பண்ணும்போது தான் அந்த கிராங்க் ஷாஃப்ட் நல்லா இருக்கா போயிருக்காண்டு இதில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். பட்டன் ஒர்க் பண்ணும்போது இது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். இதில் வந்து ஆயில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். உங்களுக்காக இந்த ரெட் கலர் ஆயில் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். கரெக்டாக அந்த போல் சொல்லி ஊற்றுறோம். ஆயில் எடுக்குது. ஆயில் மேலே நிற்க விடாது, சுத்த ஆயில் எவ்வளோ இறங்கிங்க. அப்படியே இறங்கி செய்வாங்க, அவ்வளோதான். ஓகே எதுங்களா சைடில் வருது. ஓகே இந்தமாரி ஆயில் வெளில வரணும். இந்த வெல்டிங் பண்ணார் அந்த மெக்கானிக்காக இந்த வீடியோ நான் போடுறோம். ஓகேங்களா? இதுமாரி பண்ணாதீங்க. அந்த கஸ்டமர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்படி தான் பாருங்கள். ஓகே போகிறோம். ஓகேவா? அது வந்துச்சு. இப்படி தான் நம்ம கிராங்க் ஷாஃப்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணோம். ஓகேவா? ஓகே பாருங்கள்.
ஓகே, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்தமாதிரி பிரச்சனை, இந்தமாதிரி சவுண்டு வரும்போது கண்டிப்பாக எந்த ஒரு ஒர்க்குமே இன்ஜின் உள்ள வெல்டிங் பண்ணக்கூடாது. வெல்டிங் பிரச்சனைனால தான் இந்த இன்ஜினே போச்சு. ஓகேங்களா? ஓகே, இதோட நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.